மதுரையில் ஹோட்டலில் கடந்த 14/9/2025 மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரையில் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா? அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை அமர்வுல விசாரணையில இருந்து வரக்கூடிய நியோமேக்ஸ் வழக்கு ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கு. ஏற்கனவே 16 மாவட்டங்கள்ல நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்களை மதிப்பிடும் பணி ஏறத்தாழ நிறைவடைந்து விட்ட நிலையில அடுத்த கட்டமா ஒரு கிளைம் கமிட்டியை அமைப்பதற்கான ஒரு நகர்வை நோக்கி அந்த வழக்கு சென்றிருக்கு. இப்ப அது தொடர்பான விவாதங்கள் கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில நடந்துட்டு இருக்கு. குறிப்பா அந்த நீதிமன்ற விசாரணையில போட்ட பணத்தை முதிர்வு தொகையோட அல்லது குறைந்தபட்ச வட்டியோட திரும்ப பெறுவதா அல்லது போட்ட அசல் பணத்தை மட்டும் திரும்ப வாங்கிக்கிறதா, நிலமா வாங்குறதா, பணமா வாங்குறதா அப்படிங்கிற விவாதங்கள் அதுல நடந்திருக்குது. மிக முக்கியமா இதுவரை புகார் கொடுக்காதவர்கள் குறித்த விவாதமும் அங்கே எழுப்பப்பட்டு அவர்களுக்கு இறுதி வாய்ப்பாக அக்டோபர் 8ஆம் தேதிக்குள்ள நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இறுதி கெடுவை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அளித்திருக்கிறார். புகார் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. நீதிமன்றத்துல என்ன விசாரணை நடந்தது அப்படிங்கிறத நாம் ஒரு தனி வீடியோவாக அடுத்து பேசலாம். இதற்கு மத்தியில தான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரத்யேகமான தகவல் நமக்கு சேர்ந்திருக்கு. அங்குசம் அறம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பார்க்குறவங்க அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு பக்கம் நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு, சீரியஸா பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆனா ரொம்ப சாவகாசமா நீதிமன்றத்தை பத்தியோ EOW போலீசாரை பத்தியோ அல்லது லட்சக்கணக்கான பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை பத்தியோ எந்த கவலையும் இல்லாமல் அவர்களுடைய பாதையில் அவர்களுடைய பிசினஸ எந்த விதத்திலையும் தடங்கள் இல்லாதபடிக்கு திருட்டுத்தனமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் பதிவு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு. ஏதோ ஆதாரம் இல்லாம போற போக்குல அடிச்சு விட்டுட்டு போகிற தகவல் அல்ல இது. மதுரையில தாஜ் ஹோட்டல்ல கடந்த 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரையில் அந்த தாஜ் ஹோட்டல்ல கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. சுமார் 200 பேர் அந்த கூட்டத்துல கலந்துருக்கிறாங்க. அவர்கள் முன்னரே தயாரித்து கொடுத்த அந்த டோக்கனோட போறவங்க மட்டும்தான் அந்த அரங்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ராக்ஃபோர்ட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கூட்டம். என்னப்பா இது நியோமேக்ஸ் விவகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப ராக்ஃபோர்ட் எனர்ஜி அப்படின்னு ஒரு கம்பெனிக்காரன் நடத்தின கூட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்களேன்னு ஒரு கேள்வி எழலாம். நியோமேக்ஸுக்கு துணை நிறுவனங்களை தொடங்குறது என்ன அவ்வளவு கஷ்டமான காரியமா? இந்த வழக்குல சிக்கின காலத்துல போலீசார ஏமாற்றும் நோக்குல அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு துணை நிறுவனங்கள் ஒன்றுதான் இந்த ராக்ஃபோர்ட் எனர்ஜி. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 200 பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்துல 50 பேர் ஏற்கனவே நியோமேக்ஸ்ல முதலீடு போட்ட முதலீட்டாளர்கள், இதுவரைக்கும் போலீசில் புகார் கொடுக்காதவர்கள், நியோமேக்ஸ் நிறுவனத்தை நம்பி தீர்வுக்காக காத்திருப்பவர்கள், அதிக அளவுல முதலீடு போட்டவர்கள். அந்த கூட்டத்துல பங்கேற்ற சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா? நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான பாலா அந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. ஆனா அந்த 2 மணி நேர பேச்சுல எங்கேயுமே நியோமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட தவறுதலாக யாருடைய வாயிலிருந்தும் வெளிப்படவில்லை. முழுக்க பிசினஸை பத்தி பேசியிருக்கிறாங்க. உச்சிப்புலி, வத்தலக்குண்டு இந்த 2 இடங்கள்ல இருக்கக்கூடிய பிளாட்டுகள். திருச்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா மணப்பாறையிலிருந்து குளித்தலை செல்லக்கூடிய வழியில NRC கார்டன் சின்னரெட்டிப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் குறித்து பேசியிருக்கிறாங்க. அதாவது இந்த இடங்கள் எல்லாத்திலையுமே இந்த ராக்ஃபோர்ட் எனர்ஜியின் சார்பாக பிளாட்டுகள் இருப்பதாகவும் அதனுடைய சதுரடி விலை 1000 ரூபாய் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு சதுரடியை நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கணும். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு இடத்த நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நீங்க நியோமேக்ஸ்ல முதலீடு போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பாண்டை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாண்டு மதிப்புல 75% நாங்க கழிச்சுப்போம், மீது 25% நீங்கள் கையில காசு கொடுத்தா போதும். அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த இவங்க சொல்லக்கூடிய இந்த 3 பிளாட்ல எங்கேயோ ஒன்று சூஸ் பண்றாங்கன்னா 7,5 லட்சம் ரூபாய்க்கு நியோமேக்ஸினுடைய பாண்டுகளை சரி கட்டிப்பாங்க. 2,5 லட்சம் ரூபாயை கையில கொடுத்தா போதும்.
இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் பி என்னன்னா, நீ வாங்குறதுக்கு உன்கிட்ட கையில காசு இல்ல, சரி வேற யாராவது வந்து வெளியில இருந்து யாராவது பையர் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வாங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு அவங்கள பிளாட் வாங்க வை. 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வச்சா 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உன்னுடைய பாண்டுகளை நான் திரும்ப வாங்கிட்டு உன் கையில 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன். இப்படி ஒரு தீர்வு திட்டத்தை நியோமேக்ஸ் தரப்புல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு வகையில ஒரு தீர்வு திட்டத்தை கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அடுத்து, நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் பாலா வழக்குல சிக்கினவர் தான், குற்றவாளி இடத்துல இருக்கக்கூடியவர் தான். அதுக்காக அவர் வைத்துப்பாட்டுக்கு அவர் பிழைக்கிறத நீங்க வந்து தடை செய்ய முடியுமா, அதை தப்புன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற 2 மையமான கேள்வி இந்த இடத்துல எழுது. அதாவது, அவர் பிழைப்புக்காக ஒரு பிளாட்டை வாங்கி சம்பந்தம் இல்லாத யாருக்கிட்டயோ வந்து வித்து அதன் மூலமா ஒரு கமிஷன் எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல யாரும் குறை சொல்வதற்கு இல்லை. பாலாவை பத்தி நம்ம அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருங்கிறத பத்தி பேசணுங்கிற அவசியம் நமக்கு இந்த இடத்துல எழப்போவது இல்லை. அது அவருடைய வாழ்வாதாரத்துக்கான உரிமை, அதை யாரும் இங்க கையை பிடிச்சு தடுக்கல. மாறாக நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கான தீர்வு திட்டமாக இதை தருகிறேன், இதை முன்மொழிகிறேன் சொல்லிட்டு அது போன்ற நபர்களை கூட்டி வைத்து கூட்டம் நடத்துவதுதான் இந்த இடத்துல அந்த இயக்குனர் பாலாவை பத்தியும் அந்த ரகசிய கூட்டம் குறித்தும் அவர்களுடைய இந்த தீர்வு திட்டம் குறித்தும் பொதுவெளியில் பேச வேண்டிய ஒரு அவசியமாகுது. அந்த தீர்வு திட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 1000 சதுரடி நிலத்தை 1000 ரூபாய் வீதம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அதுல 7.5 லட்சம் ரூபாய்க்கு பாண்டுடைய மதிப்பை கழிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துலதான் ஏதோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த இடத்தினுடைய உண்மையான மதிப்பை அறிவதற்காக சில முயற்சிகள் எடுக்கிறோம். சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த சம்பந்தப்பட்ட பிளாட்டுகளை வச்சிருக்கக்கூடிய, குறிப்பா வந்து என்ஆர்சி கார்டன் அதை மெயின்டைன் பண்றவங்கள்ட்ட ஒரு கஸ்டமர் போல விலையை வந்து நம்ம வந்து கேட்கிறோம். அந்த ஏரியாவில் பிளாட்டினுடைய இட அமைப்பை பொறுத்து 700 ரூபாயிலிருந்து 750 ரூபாய் வரைக்கும் தான் தற்போது விற்பனை ஆகிட்டு இருக்கு. அவங்க கிட்ட கொஞ்சம் நெருக்கி அடிச்சு பேரம் பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா 600 ரூபாய்க்கு ஒரு சதுரடி நிலத்தை அவர்களிடமிருந்து நேரடியாகவே வாங்கிக்கலாம். ஆனா அதே இடத்த நியோமேக்ஸ் வழியா வாங்கணும் அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு சதுரடிக்கு. அப்ப இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது போல டைஅப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிதான் தமிழகம் முழுவதும் இந்த வழக்குல சிக்கின இந்த 2 ஆண்டு கால இடைவெளியில இது போல பலரை இவர்கள் பல்வேறு இடங்கள்ல இது போன்ற பிசினஸ்களை செய்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த என்ஆர்சி கார்டன்ல நடந்த விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய இடத்தை ஒரு 1000 பிளாட் போட்டிருக்கிறாங்க. அதுல மொத்தமா 200 பிளாட் 300 பிளாட்டை எங்ககிட்ட நீங்க கொடுத்துருங்க, இந்த ரேட்டுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 500 ரூபாயிலிருந்து 550 ரூபாய் வரையிலான ஒரு தொகையை நிர்ணயம் செய்து மொத்தமாக நியோமேக்ஸ் நிறுவனம் அதை ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. நேரடியா நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குநர்களின் பெயர் இல்லாம அவர்களுக்கு நம்பத்தகுந்த ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஆதரவான ஒரு நபர் வழியாக அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அப்ப 500ல இருந்து 550 ரூபாய்க்குள்ள ஒரு தொகையை செலுத்தி ஒரு 200 பிளாட்டுகளை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு இதை நான் வித்து தரேன், உங்ககிட்ட நான் 500 ரூபாய்க்கு வாங்குறேன், அதை நான் எவ்வளவுக்கு வேணாலும் விற்பேன், அதை பத்தி நீ கண்டுக்க கூடாது, 3 மாசத்துல உனக்கு வந்து இந்த வாங்கின 200 பிளாட்டுக்கான காசை உனக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேங்கிறதா அவர்களுக்கு இடையிலான அந்த ஒப்பந்தம். அப்ப நீங்க நேரடியா என்ஆர்சி கார்டன்ட்ட நீங்க போனீங்கன்னா 600 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனா நியோமேக்ஸ் கம்பெனிக்காரங்க அந்த இடத்துல இவ்வளவு ரேட்டு போகுது அவ்வளவு போகுதுன்ட்டு 1000 ரூபாய்க்கு உங்க தலையில கட்டுறாங்க. அந்த 1000 ரூபாயை கட்டுறது யாரு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நியோமேக்ஸ்ல முதலீடு போட்டு பணத்தை திரும்ப பெறுவதற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்களுக்கு தான் இந்த டார்கெட் அப்படிங்கிறதும் பிக்ஸ் பண்ணப்படுது. அப்ப இந்த இடத்துல அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்வு திட்டங்கிறது அந்த நிலத்தினுடைய மதிப்புக்கு இணையாக இருந்தது அப்படின்னு சொன்னா கூட ஒருவேளை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, அந்த சம்பந்தப்பட்ட என்ஆர்சி கார்டன்ட்டேருந்து இவங்க வாங்கினது ஒரு 550 ரூபான்னு வச்சுப்போம். அந்த 550 ரூபாய் ரேட்டுக்கே இவர்கள் ஏற்கனவே நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட அந்த முதலீட்டாளர்களுக்கு அதே இதுல இடத்த வந்து பதிவு செய்து கொடுக்கறதா இருந்தா அவங்களுக்கு லாபம். ஒரு 200 பிளாட்டை வாங்குறாங்க, ஒரு 100 பிளாட்டை இது போல வந்து பாண்டு வச்சிருக்கிறவங்களுக்கு அதனுடைய ஒரிஜினல் மதிப்புல எழுதி கொடுத்துடுங்க, மீதி 100 நீ 5 லட்சத்துக்கு வித்துட்டு போ, 10 லட்சத்துக்கு வித்துட்டு போ, அது உன்னுடைய பிசினஸ் டாக்டிஸ், அதை யாரும் வந்து குறை சொல்றதுக்கு இல்லை, அங்க லாபம் சம்பாரிச்சு இங்க வித்துட்டு போங்க. ஆனா இவர்கள் அப்படி கொடுக்க தயாராக இல்லை. மாறா இவங்க கிட்டேயே காசை வாங்கி தீர்வு திட்டங்கிற பேர்ல இப்படி ஒரு ஏமாற்று வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கவனத்துக்கு வருது. அப்ப இந்த இடத்துல ஒரு 1000 சதுரடி ஒரு நிலம் உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா
என்ஆர்சி கார்டன்ட்ட நம்ம நேரடியா வாங்கினோம்னா வெறும் 5 லட்சம். ஆனா நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய வழியாக நம் ராக்ஃபோர்ட் எனர்ஜி அப்படிங்கிற அந்த பேர்ல நாம் உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய மதிப்பு 10 லட்சம். நாம் போட்டிருக்கிற முதலீட ஒரு 7.5 லட்சத்துக்கான 75% அவங்க சொன்னது 7.5 லட்சத்துக்கான பாண்டை நான் உங்கள்கிட்ட கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு நான் 2.5 லட்சத்தை கையில நான் கொடுத்தாகணும். அப்ப 7.5 லட்சத்துக்கு நான் பாண்டை கொடுத்துட்றேன், 2.5 லட்சம் நான் கையிலையும் கொடுத்துட்றேன். எனக்கு என்ன லாபம்? ஏற்கனவே 7.5 லட்சத்தை போட்டு அதுக்கான மெச்சூரிட்டி கிடைக்காம, அதற்கான குறைந்தபட்ச வங்கி வட்டி கூட கிடைக்காம, அசல் மட்டுமாவது கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய எனக்கு 7.5 லட்சத்துக்கான பாண்டையும் கொடுத்து மேற்கொண்டு 2.5 லட்சம் காசையும் கொடுத்து 10 லட்சம் ரூபாய் என்னுடைய மதிப்பாகுது. ஆனா அந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு ஈடாக நான் திரும்ப பெறுவது, தீர்வு திட்டமாக நான் பெறுவது வெறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை. அப்ப ஏற்கனவே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஏற்கனவே நான் முதிர்வு தொகை கிடைக்க பெறாம ஏமாற்றப்பட்டிருக்கேன், அசல் மட்டுமாவது கிடைச்சா போதுங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறேன். இந்த நிலையில மேற்கொண்டு என் கை காசு 2.5 லட்சத்தையும் இழந்து மொத்தத்துக்கு நான் 5 லட்சம் ரூபாய் நட்டப்பட்டிருக்கிறேன். அப்படிங்கிறது தான் இந்த நியோமேக்ஸ் முன்மொழிஞ்சிருக்கக்கூடிய இந்த தீர்வு திட்டமாக இருக்கு. இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி எழுது. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அக்டோபர் 8 தான் உனக்கு இறுதி வாய்ப்பு, இந்த தேதிக்குள்ள புகார் கொடுத்தா ஏதோ ஒரு வகையில செட்டில்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிருக்குது. அப்ப நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்றதுபடி புகாருக்கு போகிறதா அல்லது நியோமேக்ஸ் நிறுவனத்தை சார்ந்து இது போல தீர்வு திட்டங்களை பெறுவதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய வகையில இந்த விவகாரம் அமைந்திருக்குது. முடிவு சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். யார் ஒருவரையும் நியோமேக்ஸ் பக்கம் போகாத அல்லது நீதிமன்றம் சொல்றதை நம்பாதன்னு சொல்ற இடத்துக்கு யாரும் போகிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. அது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சார்ந்தது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த அவசியம் பதிவு செய்யணும். இந்த தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதைன்னு சொல்ற மாதிரி இது போன்ற மோசடி கும்பல்கள், மோசடி நபர்கள், இந்த பண மோசடி செய்பவர்கள், இந்த கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிப்பவர்கள் எல்லாரும் கையாளக்கூடிய ஒரு பொது உத்தியாக என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிகள்ல தான் இது போன்ற சந்திப்பு கூட்டங்களை பிரம்மாண்டமான அளவுல நடத்துறாங்க. காலை உணவு, மதிய உணவுன்ட்டு அவர்களுக்கு கொடுக்குறாங்க. பல்வேறு பேச்சாளர்களை கூட்டு ஷோக்களை காட்டி மூலச்செலவு செய்யறாங்க. அப்ப அதே உத்திய இன்று வரையில் வழக்குல சிக்கன காலத்துல கூட அவர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. 19ஆம் தேதி ஹைகோர்ட்ல கேஸ் விசாரணைக்கு வருது, முக்கியமான முடிவு எடுக்க போறாங்க. ஆனா அந்த இடைப்பட்ட காலத்திலையும் 14ஆம் தேதி இவ்வளவு தைரியமா மதுரையில ஒரு தாஜ் ஹோட்டல்ல இப்படி ஒரு சந்திப்பை நடத்த முடியுமா? அப்ப நீதிமன்றத்தையும் போலீஸையும் இவர்கள் எந்த அளவுக்கு பாக்குறாங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. தமிழக அரசின் சார்பிலையும் போலீசார் தரப்புலையும் ஒரு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னா, இது போன்ற ஒரு லாட்ஜ்ல தங்குறவனை கூட அது புருஷன் பொண்டாட்டி தானா, அவன் உண்மையான நபர்கள் தானா, சந்தேகத்திற்கு இடமானவர்களா அப்படின்னு துருவி துருவி விசாரிக்கக்கூடிய போலீசார் அப்படி ஒரு நடைமுறை ஏற்கனவே இருக்கிற இடத்துல இது போன்ற ஒரு நட்சத்திர விடுதிகள்ல நடக்கக்கூடிய இந்த சந்திப்புகளை கண்காணிப்பதற்கான ஒரு பொருத்தமான ஏற்பாட்டை EOW போலீசார் மட்டுமல்ல தமிழக அரசு அது பொறுப்பெடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல முன்வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்குது. இல்லைன்னா இன்னும் 1000 பேர் பாதிக்கப்படுவான், இன்னும் 1000 புகார்கள் EOW போலீசாரையும் மாவட்ட குற்றப்பிரிவுகளுக்கும் சேருங்கிறத தவிர்க்க முடியாததா இருக்கும். அரசு இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த விசாரணை குறித்து அடுத்த வீடியோவில் விரிவாகவே பேசுவோம். அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.